महाराज की। ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி। ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய்। வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா। சுவாமியே சரணமையப்பா। ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய்। சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும்। சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும்। நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாச்சகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வர்தம் பொற்றாளம் உயிர் துணையே। ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம்। ஆச்சார்யாள் திருவடிகளே சரணம் சரணம்। திருச்சிற்றம்பலம்। மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி, போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்। யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடு காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன்। கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்। கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன்। திருச்சிற்றம்பலம்। சத்குருநாதருடைய பரம கிருபையால் சிவகீதையுடைய 4வது சத்சங்கம் நம்மளுடைய ஆதம்பாக்கம் ஸ்ரீ சங்கர கேந்திரால இன்னைக்கு நடக்கிறது। போன 3வது சத்சங்கத்தில் எங்கே முடித்தோமோ அங்கிருந்து தான் தொடங்குகிறோம்। உற்றாரை இல்லான் உடற்பிறப்பும் தானறியான், பெற்றாரை இல்லா பெருமையினான் கற்றார்க்கும் காணக்கடை கிடைக்க இல்லான், கண்டக்கால் நல்லினியான் பேணத்தகும் அவன் பித்து। ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்ம ஒரு மோகம் கொண்டு அது பின்னாடியே போனோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏண்டா பித்துக்குழி மாதிரி அதையே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு பைத்தியகாரத்தனம் ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு பெரியவாள்லாம் சொல்கிறாளாம். என்ன பைத்தியகாரத்தனம் அப்படின்னா,
சிவபெருமான் பேரில் இருக்கிற பக்தி அப்படிங்கிற பிரேமை, அந்த அன்பு, அதுக்கு அவர் ஒரு அடையாளம் சொல்லிட்டு போயிட்டார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெருக்கி உய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பக்தி பண்ணுறது இருக்கே இல்லையா, அப்படியாப்பட்ட சிவபக்தியானது பேணத்தகும். அதை நிறையா டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள். அது உங்களுக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும். அது யாரை பற்றின பக்திங்கிறத சொல்கிறார். உற்றாரை இல்லாம், தனக்கு யாரும் உற்றார் இல்லை, அவருக்கு உடன் பிறந்தவா யாரும் இல்லை, அவரை பெற்றாரும் இல்லை, அப்பாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அப்பேற்பட்ட பரமேஸ்வரன். சரி, அவரை முயற்சி பண்ணி பெரிய ஞானம் கொண்டு அவரை போய் அடையலாம் அப்படின்னாலும் அடைய முடியாதான். கற்றார்க்கும் காண கிடைக்க இல்லான். எதனால் அடையலாம் அப்படின்னா, அன்பு செலுத்தி மட்டுமே அடைய வேண்டிய தெய்வம் அன்பே சிவம். அன்பு செய்து மட்டுமே அடைய வேண்டிய சிவபெருமான் கற்றார்க்கும் காண கிடைக்க இல்லான். எத்தனை படித்தேன், எவ்வளவோ புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன், எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ எல்லாத்துலேயும் கரை கண்டுட்டேன்னு சொல்கிறவா கூட இந்த சிவபெருமான் காட்சி கொடுப்பாரா? கண்டக்கால் நல்லினியான். அவரை தரிசனம் பண்ணிட்டோம், அவனை போல இனிமேல் ஒரு தெய்வம் கிடையாது. அவ்வளவும் அனுக்கிரகத்தையும் பண்ணுற பரமேஸ்வரன், அவரை பேணத்தகும் அவர் பித்துன்னு இதை பாடினவர் யார் அப்படின்னா, அந்தக கவி வீரராகவ கவின்னு பேர். அவர் பேர் அந்தக வீரராகவர்னா என்னென்னா கண்ணு தெரியாது, ஆனால் அவருக்கு சுவாமி எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார். கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு சுவாமி தன் காட்சியை கொடுத்து இந்த மாதிரி பக்தி பண்ண வச்சு அந்த பக்தியோடைய பெருமையெல்லாம் தன்னுடைய வாக்கால் பாட வச்சிருக்கார். அப்படியாப்பட்ட பாடலில் இருந்தால் போன சத்சங்கத்தில் இந்த பாடலோடு பூர்த்தி பண்ணோம். பேணத்தகும் அவன் பித்து அப்படின்னு அங்கிருந்தே தொடங்குகிறோம் இந்த சத்சங்கத்தை. முதல்ல 3 அத்தியாயம் பார்த்தோம், இது 4வது அத்தியாயம். இது முதல் சத்சங்கத்தில் 1வது அத்தியாயத்தையும் 2வது அத்தியாயத்தையும் சேர்ந்து பார்த்தோம். அப்புறம் நாங்களே யோசனை பண்ணோம், ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணலாமே, உபன்யாசம் பண்ணலாமே. ஏன்னா சாவகாசமாக பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை என்னமோ எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போக வேண்டாம் அப்படின்னு முதல் அத்தியாயம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சிவபக்தியின் பெருமையை சொல்கிறது. அதில் இருக்கிற அற்புதமான வாக்கியம் என்ன அப்படின்னா, ஸ்லோகம் என்னென்னா, கோடி ஜன்மார்ஜிதைர் புண்ணியை சிவபக்தி பிரஜாயதே. எனக்கு சிவபெருமான் பேரில் ஒரு ஈடுபாடு வந்துடுத்து, சிவனடியார்களோடு சேர்ந்து கோயிலுக்கு போகிறேன், சிவபக்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு பகவான் கொடுத்துட்டார் அப்படின்னு நீங்கள் மனசில் எண்ணிட்டேன்னா, ஏதோ கோடி ஜென்மத்தில் உள்ள புண்ணியத்தினால உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டேன் அப்படிங்க. கோடி ஜென்மார்ஜிதைர் புண்ணியை சிவபக்தி பிரஜாயதே. அப்புறம் 2வது அத்தியாயத்தில் முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னலாம் அனுபவித்தோம்னு இருக்குது, ஆனால் இந்த வாக்கியங்கள் தான் அதோடைய சாரமே. கோடி ஜென்மம் பண்ணாதான், கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாதான் ஒரு சிவபக்தி பண்ண முடியும். ஒரு பில்வதளத்தை எடுத்து சிவார்ப்பணம்னு போட முடியும். அது எதனால் அப்படின்னா, கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணாதான். துர்ஞேயா சாம்பவி மாயா யயா சம்மோஹியதே ஜெகத்து. ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம், இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா, சாம்பவி மாயா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய மாயை தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது 2வது ஸ்லோகம், 2வது அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்லோகம். அந்த மாயை போகிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா, யாருடைய அருளால் மாயைங்கிறது தோன்றதோ, துயரமும் இன்பமும் தோன்றது, 2மே மாயை தான். அடியார்களை பொறுத்த வரைக்கும் அவளாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கல, இழந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கல, இழந்தாலும் துக்கப்படலை. 2ஐயும் ஒரே தராசிலே வச்சு பார்க்குறா. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவரை பற்றி ஜபம் நாம சங்கீர்த்தனம், இவர் விஷயமாக தீர்த்த யாத்திரை, இவா இந்த சிவபக்தாளோடு இருந்து இந்த சிவபக்தி பண்ணுறது இருக்கு இல்லையா, இது ஒரு விஷயம் போதும் இந்த மாயையை போக்கடிக்கிறது. ஒரு மேஜிஷியன் இருக்கான், அவன் மேஜிக் காமிக்கிறான், அந்த மேஜிக்கு அவங்கிட்ட நம்ம போனால் நமக்கு அந்த மேஜிக்குடைய விஷயம் போய்டும். அவனுக்கு முன்னாடி நின்று பார்த்தா தான் அந்த மேஜிக்கு தெரியும். அதனால தான் அவன் சொல்லுவான், என் பின்னாடி வராதிங்கோம்பா. மேஜிக்காரனுடைய மேஜிக் எல்லாம் அவனுக்கு முன்னாடி இருக்கிற போது தான், அவனுக்கு பின்னாடி போயிட்டோம்னா
அந்த மேஜிக் தெரியாது நமக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் அடியார்களோடு பின்னாடி போயிடுங்க. இதெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். இதெல்லாம் மேஜிஷியனோட மேஜிக்கு எங்கே அவனுக்கு முன்னாடி நிற்கிற போது உங்களுக்கு தெரியும், அவனுக்கு பின்னாடி போயிட்டாள்னா தெரியாது. அப்படி சிவனடியார்களுக்கு பின்னாடி போய் சிவபக்தி பண்ண போயிட்டோம் அப்படின்னா அவனுடைய மேஜிக்கு நமக்கு ஒன்றும் பண்ணாது, அவனுடைய மாயை துக்கம் எல்லாம் ஒன்றும் பண்ணாது. அப்படி 3வது ஸ்லோகத்தில் இருக்கிறது, 3வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம். ஏவம் சேச்சரணம் யாகி பார்வதிபதிம் அவ்யயம் சச்சேத் பிரசன்னோ பகவான் சாட்சாத்காரம் வாஞ்சிதார்த்தம் பிரதாஸ்யதி. நமக்கு தேவை என்ன தேவை, நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய திருவடியை அடைந்து வேணுங்கிறத பெற்றுக்கலாம், வேணாங்கிறதையும் விலக்கிக்கலாம். அப்படி வாஞ்சிதார்த்தம் அப்படிங்கிறத அனுகிரகம் பண்ணுற சுவாமியுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கோ. இதெல்லாம் சூத பௌராணிகர் சொன்னதும் அகஸ்தியர் சொன்ன வாக்கியங்களில் முக்கியமான அந்த 3 அத்தியாயத்தில் உள்ளதையும் பார்த்துட்டு, ரிஷிகள் எல்லாம் கூடிய இடத்தில் சூதர் ரிஷிகளுக்கு சிவபக்தியின் பெருமையை எடுத்து கூறியது முதல் அத்தியாயம். ராமபிரானுக்கு தண்டகாரண்யத்தில் அகஸ்தியர் உபதேசித்ததை கூற தொடங்கியது. இதுதான் முதல் அத்தியாயம். நீங்கள்லாம் வந்திருக்கிறதுனால புதுசாக வர்றவாளுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக. அடுத்தது துயருற்ற ராமபிரானுக்கு வைராக்கிய யோக உபதேசம். அத்தனைக்கும் காரணம் சிவனுடைய மாயையே. சிவபெருமான சரணாகதி அடைஞ்சால் அத்தனை மாயையும் போயிடும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார், சில ஒற்றுமைகள் இருக்குது 2 கிரந்தத்துக்கும். என்னை வெளிப்படுத்தி கொள்ளாத பிரம்மமாக இருக்கையில் நானே மாயையாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவாமியை சகுன ரூபமாக தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த மாயையானது விலகிடுது. வைணவத்தில் சொல்லப்படுற விஷயம் சைவத்திலேயே அதே தான் சொல்லப்படுறது. ஃபார்முலா ஒன்று தான், ஈக்குவேஷன் ஒன்று தான். பிரபஞ்சம் மாயையின் வெளிப்பாடு தான். ஆனால் இதற்கு ஆதாரமாக பிரம்மம் என்ற பரம சத்தியம் ஒன்று இருக்கிறது. அதை எல்லாரும் ஒத்துக்கிறான். அது அத்வைதிகளாக இருந்தாலும் விசிஷ்டாத்வைதிகளாக இருந்தாலும் துவைதிகளாக இருந்தாலும் எல்லாரும் ஒத்துக்கிற காமன் இது. அதான் ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவருடைய திருவடி அடைஞ்சோம்னா கஷ்டமெல்லாம் நீங்கிடுது. அப்படி பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கு சாட்சியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தியுடைய ரூபம் இருக்கு இல்லையா, நம்ம கோவிலில் போய் பார்க்குறோம் இல்லையா, அவர் உட்கார்ந்துட்டுருக்கார். அவருக்கு பின்னாடி கல்லால மரமான ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சம் எதுக்கு, என்ன தோற்றம் அப்படின்னா பிரபஞ்சத்துடைய தோற்றம். இப்படி பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருந்தோம், அந்த மரத்தையே பார்த்துருந்தோம் அப்படின்னா சுவாமி தெரிய மாட்டார். இந்த சுவாமியை முதல்ல இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா பின்னாடி இருக்கிற மரமானது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி இந்த பிரபஞ்சத்தை விலக்கி சுவாமியை பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த பிரபஞ்சம், அந்த துயரமானது நீங்கிறது. இதெல்லாம் தான் அந்த 3 அத்தியாயத்தில் அப்படி சொல்லி வரப்பட்ட விஷயங்கள். அருமையான ஒரு வாக்கியம் சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சர்க்கரையால் அழகாக ஒரு பாவற்காய் பொம்மை ஒன்று பண்ணிவை. சர்க்கரையை குழந்தை எடுத்து வாயில் போட்டுக்கும். இந்த பாவக்காய் ரூபத்தில் இருக்கிற சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போகுமா? போகாது. குழந்தைக்கு பாவக்காய்னா என்னன்னு தெரியும், பாவக்காவை தொட்டால் கசக்கும்னு தெரியும். சர்க்கரையால் நீ பாவக்காய் பண்ணி வச்சா கூட குழந்தை அதை போய் தொடாது. குழந்தைக்கு சர்க்கரை பிடிக்கும். ஆனால் அந்த பாவக்காவுக்குள்ளே சர்க்கரை இருக்குங்கிற, சர்க்கரையால் பண்ணப்பட்ட பாவக்காய் தான் அது அப்படிங்கிறத உணரும் நிலையை எது கொடுக்கறது அப்படின்னா இந்த மாதிரி கிரந்தங்கள் படிக்க 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 நமக்கு தெரியும். உருவமும் உயிருமாகி ஒதிய உலகுக்கு எல்லாம் பெருவினை பிறப்பு வீடாம் நின்றயம் பெருமான் மிக்க அறிவிசூழ் அண்ணாமலையுள அண்டர்கோவே மறுவினில் பாதமல்லால் மற்றொரு மாடிலேனே. அப்படின்னா உருவமும் உயிருமா இருக்கிற பகவான் அவனுடைய சகுர ரூபத்தை பிடிச்சிண்டு இதை விட எனக்கு சிறந்த செல்வம் இல்லை அப்படின்னு அவன் திருவடியை பிடிச்சிண்டு பக்தி பண்ண வாஞ்சிதார்த்தங்கள் அத்தனையும் கிடைக்கிறது. சுவாமிகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, வேத மந்திரங்கள் சொல்லி யாதே ருத்ர சிவா தனூர கோராபா பகாசினி
தயானஸ்தனுவா சந்தமயா கிரிஜந்தாபிஜாகஷீகி ருத்ரத்தில் வர்ற மந்திரம் அது. ருத்ரரே, கைலேயங்கிரியில் இருக்கிற எம்பெருமானே, உலகத்துக்கு இன்பமூட்டுபவரே, உம்முடைய சாந்த ரூபமானதும் மங்கள ரூபமானதும் பாவம் நீங்கிய மோட்ச நிலையை பிரகாசப்படுத்துவமானதுமான எந்த வடிவம் இருக்கோ அந்த உயர் நலமளிக்கும் வடிவால் எங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உணர வைங்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகமானது அதனுடைய ஒரு அர்த்தம் சொல்கிறது. வேதத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. அப்படி இறை காட்சி, பகவானுடைய காட்சி கிடைச்ச உடனே நம்மளுடைய நிலைமையே வேறு மாதிரி யாருதுங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி ஒரு காட்சி ராமபிரானுக்கு கிடைச்சதை இந்த 4வது அத்தியாயம் நமக்கு சொல்கிறது. முதல்ல 1லிருந்து 13 ஸ்லோகங்கள் வரைக்கும் அவள் பாராயணம் பண்ணுவாள். ஒரு 13 ஸ்லோகமாக 4 பாகமாக இது இந்த அத்தியாயம் பார்க்கப்படும். அதில் இருக்கிற நமக்கு அறிவுக்கேட்டின் அளவுக்கு உள்ள விஷயங்களை சுவாமியுடைய கிருபையால், பரமேஸ்வரனுடைய பரம கிருபையால் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். முதல்ல இருக்கிற முதல் 13 ஸ்லோகங்களை அவளை பாராயணம் பண்ண பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. वन्दे शम्भुमुमापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणं वन्दे पन्नगभूषणं मृगतरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्यशशाङ्खवह्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाश्रयं च वरदं वन्दे शिवं शङ्करम्. एवं मुक्त्वा मुनिश्रेष्ठ गदेदस्मिन् निजाश्रमम् अदरामगिरौ रामः पुण्ये गोदावरी तटे. शिवलिङ्गं प्रतिष्ठाप्य कृत्वा दीक्षां यथाविधि भूतिभूषितसर्वाङ्गो रुद्राक्षाभरणैर्युतः. अभिषिच्य जलैः पुण्यैर्गौतमी सिन्धुसम्भवैः अर्चयित्वा वन्यपुष्पैः तद्वद्वन्यबलैरपि भस्मच्छन्नो भस्मसायि व्याघ्रशर्मासने स्थितः. नाम्नां सहस्रं प्रजपन्नक्तं दिवम् अन्यद्यदि. मासमेघं बलाहारो मासं पर्णाशनस्थितः. मासमेघं जलाहारो मासं स भवनाशतः. शान्तो धान्तप्रसन्नात्मा ध्यायन्नेवं महेश्वरं हृत्पङ्कजे समासीनम् उमादेहार्कधारिणं. चतुर्भुजं त्रिनयनं विद्युत्पिङ्गजटाधरं कोटिसूर्यप्रदीकाशं चन्द्रकोटिसुशीतलं. सर्वाभरणसंयुक्तं नागयज्ञोपवीतिनं व्याघ्रशर्माम्बरधरं वरदाभयधारिणं. व्याघ्रशर्मोत्तरीयं च सुरासुरनमस्कृतं पञ्चवक्त्रं चन्द्रमौळिं त्रिशूलडमरुधरं. नित्यं च शाश्वतं शुद्धं ध्रुवमक्षरमव्ययम्. एवं नित्यं प्रजपतो कथं मासचतुष्टयम्. अदजातो महान्नादः प्रलयाम्बुविभीषणः. समुद्रमदनोद्भूत मन्त्रावणी पृथ्वणी. रुद्रबाणाग्निसंदीप्त प्रश्यद्रिविपुरिप्रमः.
समाधर्मयात् सम्प्रान्त यावद्भर्येदि पुष्करम् तावदेव महातेजो रामस्यासीत् पुरोद्विजाः तेजसाधेन सम्प्रान्तो नावश्यः सद्विदोषत திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ராமபிரான் அகஸ்தியர்கிட்ட இந்த உபதேசங்களை எல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் அகஸ்தியர் அங்கேருந்து இந்த பாசுபத விரதம் அப்படின்னு விரதா தீட்சையை எடுத்து வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் ராமபிரான் எங்கு இதை பண்ணாருங்கிறதுக்கு உள்ள விஷயத்தையும் இங்கே சூதர் சொல்கிறார். கோதாவரி கரையில் ராமகிரி அப்படிங்கிற இடம், ராமபிரான் பேரிலேயே ஒரு கிரி இருக்கா அப்படின்னா ராமகிரி. இங்கே அதுக்குடைய இடத்த பார்த்தா இது நாக்பூருக்கு பக்கத்தில் ஒரு இடம் சொல்லப்பட்டது ராமகிரி. அது கோதாவரி கரையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கோதாவரி கரையில் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஒரு ராமகிரின்னு இருந்திருக்கலாம். இப்போ ராமகிரிங்கிற இடம் நாக்பூருக்கு இருக்க பக்கத்தில் இருக்கிற இடமா இருக்குது. அங்கே ஒரு புஷ்கரணி, நதிக்கரை தான், ஆனால் அங்கே ஒரு புஷ்கரணி கரையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இந்த உபாசனையை பண்ணார், சிவோபாசனையை எப்படி பண்ணார். நதிக்கரையாக இருக்கிறதுனால நித்திய நதி ஸ்நானம். அதில் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடத்துல சீதாதேவியோடையும் ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணரும் இந்த கோதாவரி கரையில் எப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வரா அப்படிங்கிறத ஒரு அழகை சொல்கிற போது ராமச்சந்திரமூர்த்தி ஜடாபாரம் தாங்கியிருக்கார். ஏன்னா 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து ராஜ்யத்தை விட்டு வந்து. இப்படி ஜடாபாரம் தாங்கினவராக இந்த கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வர்றபோது பரமேஸ்வரன் பாரி இருந்தார். வால்மீகி சொல்கிற சீதாதேவி இந்த கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றபோது அப்படி உமாதேவியார் போல கௌரி தேவி போல் இருந்தார். சரி, லக்ஷ்மணனை பற்றி சொல்லணுமே அப்படின்னா, லக்ஷ்மணன் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றபோது அவர் அப்படியே செக்கச்சவேல்னு இருப்பார் இல்லையா, ஒரு வெள்ளை கலர்ந்த சிவந்த திருமேனி. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா நந்தியம்பெருமான் போல இருக்கார். இந்த 3 பேரும் கோதாவரியில் குளித்து ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில் வர்றதே அவ்வளவு அழகாக விவரிக்கிறார் வால்மீகி பகவான். அப்படி கோதாவரி ஸ்நானம் இப்போ என்ன அப்படின்னா சீதாதேவி அபகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கிற நிலைமை. ஸ்நானம் பண்ணிட்டு உடம்பு முழுக்க விபூதி ருத்ராட்சம் அடைஞ்சிருக்கார். நித்தியானுஷ்டானங்கள்லாம் விடாமல் பண்ணுறவர். ராமாவதாரம் முழுக்க எப்படி அப்படின்னா இவருடைய உத்தரியம் யார் மேலே போய் பட்டுடுத்துனா இவர் உடனே ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானங்களை பண்ணக்கூடியவராக இருக்கார். ராமபிரானுடைய இயல்பு எப்படி காமிக்கப்பட்டது ராமாயணத்தில் அப்படின்னா அப்படி ஒரு அந்த அந்த ஒரு ஆச்சாரத்தில் கொஞ்சம் கூட குறைவில்லாத க்ஷத்ரிய வம்சத்தில் இருக்கிறவர். ராமபிரான் காலத்தில் ராமன் எப்படி நடந்துட்டார், எவ்வளவு ஆச்சாரமாக இருந்தார் அப்படின்னா ஒரு தபஸ்வி போல இருந்திருக்கார், ஒரு ரிஷி போல இருந்திருக்கார். தன் கையாலேயே அந்த கோதாவரி கரையில் மணலால சிவலிங்க திருமேனி பிடிச்சு வச்சு அந்த கோதாவரி ஜலத்தினாலேயே ஜலாபிஷேகம், தன்னுடைய கரத்தினாலேயே பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுறார். அங்கே கிடைக்கிற பில்வபத்திரத்தினால் அர்ச்சனை பண்ணுறார். அப்புறம் அங்கே கிடைக்கிற காட்டில் இருக்கிற பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறார். தியானத்தில் ஈடுபட்டிருக்கார். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சிவத்தியானத்திலேயே இருக்கார். தியானத்திலிருந்து என்ன ஸ்லோகம் சொல்கிறாருங்கிறதா சொல்கிறா அப்படின்னா வேதசாரமான சிவசகஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கார். சிவபெருமானுடைய 1000 நாமத்தையும் திருப்பி 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 பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த 3 மாதமும் ஆகார நியமத்தோடு அவர் என்னென்ன ஆகாரம்லாம் சாப்பிட்டாருங்கிறதும் இருக்குது. முதல்ல 1 மாதம் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார்.
அது 2வது மாதம் வெறும் இலைகளை, 3வது மாதம் ஜலத்தை மட்டுமே, 4வது மாதம் எப்படி இருக்கார் அப்படின்னா சொட்டு தண்ணி சாப்பிடல, நிர்ஜலம்னு சொல்லுவாள். அப்படியாப்பட்ட உபவாசம் இருந்து எதுக்காக இத்தனையும் அப்படின்னா சிவபெருமானுடைய திவ்யமங்கள ரூபத்தை இந்த நிஷ்டையோட இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சிவபெருமான் பிரத்யக்ஷமாவார்னு குருநாதர் அகஸ்தியர் சொன்னதை ராமபிரான் முழு மனசோட அனுஷ்டிக்கிறார். இந்த நியம நிஷ்டையோடு அனுஷ்டிக்கிறார். சாந்தோ அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்கிறார். மனத்தை அடக்கியவராக இருக்கார், யோகீஸ்வரராக இருக்கார். மனத்தை அடக்கியவர் கையில் அகப்படுறவர் அப்படிங்கிற பேரே சிவபெருமானுக்கு உண்டு. யார் மனதை அடக்கி மனசுக்குள்ளே தன்னையே பார்த்துட்டு இருக்காளோ அவளுடைய சிறைக்குள்ளே மாட்டிட்ட ஒருத்தர் இவர் அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு உண்டு. அப்படி சாந்தோ அப்படின்னு மனதை அடக்கிய யோகீஸ்வரராக இருக்கிறவருக்கு சிவபெருமான் யோகீஸ்வரராக மனசுக்குள்ளே அப்படியே வந்து தியானிச்சுட்டார். அப்படியே மனசுக்குள்ளே இருக்கார். இந்த தியானம் லபிச்சுடுத்து. அப்புறம் புலன்களை அடக்கியவராக இருக்கார். அப்படின்னா இந்த மாதிரி ஆகார நியமத்தோட எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அடக்கிட்டார்னா என்ன வெளிப்படுறது, இந்த புலன்கள் எப்படி வெளிப்படுறது அத்தனையும் ஒருமுகப்படுத்தி சிவபெருமான் பக்கம் திருப்பிட்டார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாயில் தெள்ளந்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. இந்த கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மூக்கால் நுகர்றது, கையால் தொடுறது, இத்தனையும் இருக்கு இல்லையா? அதான் நாக்கில் இருக்கிற ருச்சி, இத்தனை 5ஐயும் சேர்த்து என்ன பண்ணுறது அப்படின்னா அத்தனையும் 5 முக விளக்காக்கி சுவாமிக்கு அப்படி நிவேதனம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கே அத்தனையும் அர்ப்பணமாகட்டும், இந்த புலன்கள் எல்லாம் உனக்கு சமர்ப்பணமாகட்டும். எப்படி சுவாமி இவர் தியானம் பண்ணுறார் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் தியானம் பண்ணுறார். எப்பேற்பட்ட பாக்கியம்! தியானம் பண்ணுற சுவாமி ரூபம் எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நிர்குணஸ்வரூபத்துடைய அந்த விளக்கங்கள்லாம் கொடுக்குறார். அது நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு இல்லையா? நித்தியம் ச சாஸ்வதம் சுத்தம் திருவம் அக்ஷரம் அவ்யயம். இந்த ஆறு லட்சணங்கள் உடையவராக இருக்கார். என்றும் சாஸ்வதமாக இருக்கிறவர், மாசற்ற திருமேனி உடையவர், மாற்றமில்லாதவர். திருவம்னா மாற்றமில்லாதது, அசைவற்றது. அக்ஷரம் அப்படிங்கிறது குறைவில்லாதவர். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா பெருங்குண குன்றே அப்படின்னு குறைவிலா நிறைவா சுவாமி இருக்கார். அவ்யயம் அப்படிங்கிறது அழிவற்றவராக இருக்கார். லகுன்யாச தியானத்திலேயே இருக்கே, நித்தியம் சாஸ்வதம் சுத்தம் திருவம் அக்ஷரம் அவ்யயம். இந்த வாக்கியம் இதுக்குள்ளே இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? இது வேதசாரம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இந்த கிரந்தம் வேதசாரமானது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே பிரமாணம். இந்த 2 அற்புதமான இதிகாசங்களோடு இது தொடர்பு இருக்குது. வேதத்தோட தொடர்பு இது ஒன்று. 2 இதிகாசங்களில் இருக்கிற தொடர்பும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த யுகத்தில் இவர் சொன்ன சிவசகஸ்ரநாமம் தான் பின்னாடி இவரே கிருஷ்ணராக வந்து இந்த பரமேஸ்வரன் பேரில் இந்த சிவசகஸ்ரநாமத்தை பீஷ்மருக்கு முன்னாடி சொன்னார். அதனால் இதுக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு உண்டு. ராமச்சந்திரமூர்த்தியுடைய வாழ்வியலில் சிவபக்தி பண்ணார் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்கிறதுனால இது ராமாயணத்தோடையும் தொடர்புடையதாக இருக்குது. அப்படி 2 பெரும் காவியங்களுக்கு தொடர்புடையதாக இருக்கிற இந்த சிவகீதையுடைய மகிமை இப்படி ஒரு கோர தபஸில் இருக்கார். என்ன அந்த தபஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சிவபெருமான பிரத்யட்சமாக பார்த்துரும். நேத்திக்கு திருவையாறில் என்ன கோலாகலம், 1,00,000 பேர் கூடி இருந்து இன்றைக்கி முதல்ல எடுத்த உடனே வேறு எதுவுமே நினைக்க தோணலை. நேத்திக்கு ராத்திரியிலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன தோன்றுறது அப்படின்னா இந்த மாதரபிறை கன்னியானை தான் தோன்றும்.
அத்தனை பேரும் கூடி இருந்து அந்த பதிகத்தை பாடி அவளுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் அப்படி ஜோராக வந்து ரிஷபாரூடராக வந்து காட்சி கொடுத்துட்டாரு. அப்படி அவர் ஒரு தியானத்தில், ஒருமுக தியானத்தில் இருக்கிற ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு திடீர்னு ஒரு பேரொலி கேட்கறது. காட்டுக்குள்ளே இருந்து ஏற்கனவே பல ராட்சசாளுடைய சம்ஹாரம் பண்ணியிருக்கார், நிறைய ராட்சசால் சம்ஹாரம் பண்ணியிருக்கார். அவள்லாம் ஒரு பேர் ஒலி எடுத்துன்னு தான் கூட்டுட்டு தான் வரா. முதல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு சப்தம் இருக்கும், ஆஹா ஊஹோன்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும். எந்த திக்கிலேருந்து வந்து பார்ப்பார், பார்த்து அஸ்திர சஸ்திரங்களெல்லாம் பிரயோகம் பண்ணுவார், அசுரர்களையெல்லாம் ராட்சசாலையெல்லாம் துவம்சம் பண்ணுவார். அப்படி காட்டுக்குள்ளே ஏகாந்தமாக சிவபக்தி சிவத்தியானத்தில் இருக்கிறவருக்கு இந்த ஒரு துவனி கேட்ட உடனே, சப்தம் கேட்ட உடனே அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னா, யாரோ ராட்சசா தான் வந்துட்டான். இந்த 4வது மாதத்தில் நடக்கிறது. 3 மாதமும் இவர் தியானத்தில் இருந்து சிவசகஸ்ரநாமத்தை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணி 4வது மாதத்தில் ஆச்சார நிஷ்டையோடு, அதாவது ஆகார நிஷ்டையோடு இருக்கிற நேரத்தில் பூரண தியானமாக எப்படி சொன்னார் முதல்ல அத்தியாயத்திலேயே அப்படின்னா, சோகம்பாவத்தில் சிவபெருமானை தவிர நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பாவம். சிவன் தான் இருக்கார், இந்த பூஜை பண்ணுறவரும் சிவன், பூஜை ஏற்றுக்கிறவும் சிவன் அப்படிங்கிற பாவத்தில் இருந்து பூஜை பண்ண வேண்டியது சிவ பூஜை. சப்தம் கேட்டுது, ஒரு பேரொலி கேட்டுது, அந்த புஷ்கரிணியிலேருந்து கேட்டுது. அந்த புஷ்கரிணி நோக்கி போகிறார். அப்போது சூதர் அந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்கிறார், அந்தணர்களே, ஒரு மகா தேஜஸான ஒரு பேரொளி புஷ்கரிணியில் தோன்றியது. இந்த பேரொளியை பார்த்த உடனே ராமபிரான் மனக்கலக்கம் அடைந்தார். டமால்னு ஒரு சத்தம், இதுவரைக்கும் அவர் கேட்காத ஒரு துவனியாக இருக்கு. அவதார புருஷர் திருமாலே அவதாரம் பண்ணி வந்திருக்கார். அத்தனை அவரோட கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா, சாட்சாத் அனந்தன்னு சொல்லப்படுற லக்ஷ்மணன் கூட இருக்கார். பேரொலி முதல்ல வந்தது, சத்தம் முதல்ல வந்தது, அப்புறம் பேரொலியாக வந்தது. அந்த பேரொலியை பார்த்து அப்படி பார்க்குறாரு. இப்போ அவர் இருக்கிற இடம் என்னன்னே தெரியல. மனக்கலக்கம் அடைந்தவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா, எங்கே நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம், இது மேடா பள்ளமா, யாரோட நிற்கிறோம் எதுவுமே தெரியல. எல்லாம் அவருடைய சக்ஷுஸ், அந்த கண்ணு பார்வையில் எல்லாம் ஒரே பிரகாசமாக இருக்குது. எங்கே நிற்கிறோம்னே தெரியல, யாரை பார்த்து நிற்கிறோம் தெரியல. இது முதல்ல 1லிருந்து 13 ஸ்லோகத்துக்கு உள்ள அறிவுக்கு எட்டின அளவுக்கு உள்ள விளக்கம்.